நண்பர்களுக்கு வணக்கம். நான் தங்கராஜா பேசுகிறேன். 2ஆம் கட்டிலேருந்து. பாருங்கள் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா திராட்சை தாங்க. திராட்சை வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலே விளைஞ்ச திராட்சைங்க. இதோட ஸ்பெஷலே அதுதான். நம்ம சென்னையில் போரூர் பக்கம் பாய்கடையில் காமேஷ்னு ஒரு அண்ணன் வீட்டில் தான் இந்த பழம் பழுத்தது. என் வீட்டில் இல்லை. என் வீட்டில் நான் அவரை பார்த்து தான் நான் ஒரு செடி வளர்த்துக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், இப்போ இந்த காம்புகள்லேருந்து தான் நம்ம இதை பறித்து ஜூஸ் போடுறதுக்காக வச்சுருக்கேன். இது 1-2 காய் இருக்குது. இது வந்து ஜூஸ் போட்டுடலாம். ஆனால் இது வந்து பழுக்க வைக்க முடியுமா அப்படின்றதுக்கு ஒரு ட்ரையலுக்காக தான் இந்த தனியாக வச்சுருக்கேன். பாருங்கள், கிட்டத்தட்ட 1/2 கிலோ இருந்ததுங்க. காலையில் ஒரு வீட்டில் இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பண்ண முடியுதுன்னா பார்த்துக்கோங்க. அவங்க வீட்டில் கிட்டத்தட்ட லாஸ்ட் இயரில் வந்து நிறையா கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோட்ட காய்ச்சின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த திருப்பு கொஞ்சம் கம்மி தான் அப்படி சொன்னாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பழங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் பழுக்கணும். இப்போ நம்ம போயிட்டதுனால அவர் நமக்காக பறித்து கொடுத்துட்டாரு. ஜூஸாக போடும்போது நல்லா இருக்குண்ணே அப்படி சொல்லிவிட்டு. இந்த பழங்களோட கலரை பாருங்கள், எவ்வளோ அழகாக பாருங்கள். நண்பர்களே, எல்லாருமே நம்ம நினைக்கிறோம் ஊட்டி, கொடைக்கானல் இல்லைன்னா அந்த ஒரு குளிரான பிரதேசம்லாம் வரும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே திராட்சையை நினச்சிருப்போம். பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கலரு. ரொம்ப இது வந்து நம்ம அப்படியே கையில் ஃப்ரெஷ்ஷாக பறித்து உடனே கொடுத்தாங்க. இது மாதிரி எல்லாருமே நம்ம சென்னையிலையும் வளர்க்க முடியும். மாடி தோட்டங்கள் வச்சுருக்கவங்களுக்கு அது கண்டிப்பாக தெரியும். இன்னும் ஒரு சிலவங்க இதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவே போடுறோம். கண்டிப்பாக நம்மளும் வளர்க்க முடியும். சென்னை கிளைமேட்டுக்கும் கண்டிப்பாக பன்னீர் திராட்சை வருங்க. அந்த பச்சை திராட்சை வந்து எந்த வருமா அப்படின்றது எனக்கு தெரியல. பன்னீர் திராட்சை நீங்கள் 100% வளர்க்க முடியும். அது மட்டும் இல்லை, திராட்சையிலே பன்னீர் திராட்சை தாங்க ரொம்ப, அதாவது மருத்துவ குணம் அதிகமானது. இது ஐயா நம்மாழ்வார் நிறைய வீடியோக்களில் சொல்லியிருப்பாங்க. மற்ற இடங்களில் இந்த பச்சையை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே இது கூட பழுக்க வைக்கிறதுக்காக கெமிக்கலில் முக்கி எடுத்துருவாங்க. ஆனால் நம்ம அப்படி செய்கிறதில்ல. நம்ம வீட்டிலே இருக்கும்போது நம்ம ஆரோக்கியமாக எடுத்து சாப்பிட முடியும். தயவு செஞ்சு நண்பர்களே, இதை நீங்களும் முயற்சி பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு இதை காமிக்கும்போது அவங்களுக்கு இது மேலே ஒரு பற்றுதல் வரும். இவ்வளோ அழகாக வருமா அப்படின்றத நண்பர்களே கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். இந்த மாதிரியான செடிகளை வளர்த்து நீங்களும் பயன்பெறணுங்கிறது தான் என்னோடய விருப்பம், வேண்டுதல்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா எல்லாரோட ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக வரும் சந்ததிகளுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துட்டு போகணுன்னா இதெல்லாம் சொல்லி தான் கொடுக்கணும். கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் நண்பர்களே. இது மாதிரியான வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விடுங்க. தேங்க்யூ, பாய்.